கடலூரில் தை மாதத்தை ஒட்டி 100க்கும் மேற்பட்ட சுவாமி சிலைகள் தென்பெண்ணை ஆற்றிற்கு கொண்டு வரப்பட்டு தீர்த்தமாரி நடைபெற்றது. விவரங்களுடன் செய்தியாளர் லெசிராஜா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் லெசிராஜா, விவரங்கள். உத்தராயண புண்ணிய காலம் என்று கூறப்படும் தை மாதத்தில் புண்ணிய நதியம் கங்கை அனைத்தார்களும் சங்கமிக்கிறது என்பது ஐதீகம். இதனால் பொங்கல் பண்டிகை 5ஆம் நாளில் ஆற்றில் தீர்த்தவாரி நடத்தலாம். கங்கை நதியில் தீர்த்தவாரி நடத்த பயன்படும். இதனால் ஆற்றில் சாமியில் கொண்டு வரப்பட்டு தீர்த்தவாரி நடத்தப்படுகிறது. அந்த வகையில் கடலூர் மேற்குவ மாவட்டங்களில் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் ஆற்று திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் கோலாகலம் கொண்டாடப்பட்டு வருகிறது. பொங்கல் பண்டிகை நிறைவடைந்த 5ஆம் ஆண்டு இன்று ஆற்றில் நடத்தப்படுகிறது. பொங்கல் திருவிழா கடந்த 10ஆம் தேதி தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் ஆற்று திருவிழா இன்று நடைபெற்றது. இதை முன்னிட்டு அதிகாலையில் கடலூர் வண்டிப்பாளை, புரிக்கப்பட்ட முத்துநகர், பச்சாங்குப்பம், பாதிரிப்பம், மஞ்சவப்பம், சாவடி, புதுப்பாளையம், குண்டு உப்புலவாடி, தாளங்கூடா, நாளமேடு உள்ளிட்ட ஏராளமான பல்வேறு கிராம பகுதியிலிருந்து 100க்கும் மேற்பட்ட சாமிகள் அலங்கரிப்பது தென்பெண்ணை ஆற்றில் கொண்டு வரப்பட்டனர். சாமியில் தென்னை ஆற்றில் புனித ஆற்றங்களில் வரிசையாக நிறுத்தப்பட்டனர். கடலூர் மற்றும் சுற்றுலா கிராமங்கள் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் குடும்பத்தோடு ஆற்றுத் கலந்து ஆற்றில் புனித நடைபெறாமல் இருக்க போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.